தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, க்ரையானிக்ஸ். இந்த க்ரையானிக்ஸுங்கிறது இறந்தவரை -121 டிகிரியில் வச்சு அவரை மறுபடியும் உயிருடன் கொண்டு வரக்கூடிய ஒரு முறை தான் இந்த க்ரையானிக்ஸு. இது ரொம்ப 50 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஆளுகளை மட்டும்தான் இதில் வைப்பாங்க. இது ரொம்ப செலவாகும். ஸோ இப்போ இந்த க்ரையானிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். க்ரையானிக்ஸ் இஸ் த லோ டெம்பரேச்சர் ஃப்ரீசிங்னால் உரைய வைக்கிறது and storage of human corpse or severed head with the speculative hope the resurrection may be possible in the future. ரீசரக்ஷனை உயிருடன் கொண்டு வருது. இங்கே பாருங்கள், ஏற்கனவே எத்தனை பேர் இறந்தவங்கள இந்த மாதிரி உள்ளே வச்சுருவாங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் -121 டிகிரி அதை பார்த்துங்க. அப்போ எவ்வளோ கூலிங்காக இருக்கும், அண்டார்டிகா மாதிரி இருக்கும். அப்படி வைக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும், உறைஞ்சி கல் மாதிரி ஆயிரும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் செய்தியில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்டார்டிகா இந்த மாதிரி இடத்துல மனிதர்கள் அல்லது விலங்குகள் இறந்தது பார்த்திங்கன்னா அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது காரணம் பார்த்திங்கன்னா கூலிங்கில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா, ஃபஞ்சை, வைரஸ் மல்டிப்ளை ஆக முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ உரை பணியில் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வைக்கும்போது அவங்களுடைய ரத்தம் ரொம்ப உறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் உள்ளே அவங்களுடைய நரம்பில் செலுத்திடுவாங்க. அப்படி செலுத்தும் போது அவங்களுக்கு உடம்புல அப்படியே இருந்துக்கிறோம். இந்த முறையில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான நபர்களை மட்டும்தான், அதுவும் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த இது பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு நபரை வச்சுருவாங்க. வச்சுட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணணும், அவங்க உடம்புல உள்ள உறுப்புகள்னு சொல்லக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பராக அதுக்கு உள்ள கெமிக்கல்லாம் நிறையா இருக்குது. ரத்தம் முறையாமல் இருக்கிறதுக்கு நிறையா கெமிக்கல் இருக்குது, ஹெப்பாரின் இந்த மாதிரி. ஸோ அந்த இதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி அவங்க அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதில் ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்கள திருப்பி ஃப்யூச்சரில் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக. பட் குறைவாக நோய் வந்திருக்கு, அவர் பாடி நல்ல கண்டிஷனில் இருக்குன்னா எதிர்காலத்தில் கொண்டு வந்துடலாம். இந்த படத்தில் பாருங்கள், ஜேம்ஸ் ஹிரம் பெட்ஃபோர்ட் அப்படிங்கிற இவரை தான் ஃபஸ்ட்டு இந்த முறையில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னமும் அவர் இந்த முறையில் க்ரையானிக்ஸ் முறையில் உள்ளே இருக்காராம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லே ஃபிசியாலஜி ப்ரொஃபஸர்னு சொல்கிறாங்க, சைக்காலஜி ப்ரொஃபஸர்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு சைக்காலஜி படித்தவராம். ஸோ அதில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ஹூ டைடு ரீனல் கேன்சரில் மூலமாக இந்த நோயில், புற்றுநோயில் இறந்திருக்காரு ஜனவரி 12, 1967. ஸோ பெட்ஃபோர்டு வாஸ் த ஃபஸ்ட் ஹியூமன் டு பி கிரியானிக்கலி ப்ரிசர்வ்டு. ஸோ இவர் பேர் பெட்ஃபோர்டு, ஜேம்ஸ் ஹிரம் ஹெட்ஃபோர்டு. இவரை தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் தான் அவர் பார்த்துங்க. பெர்க்லே சைக்காலஜி ப்ரொஃபஸர் ஹூ டைட் ஆஃப் ரீனல் கேன்சர். ரீனல்ங்கிற ஒரு புற்றுநோய்ங்க, அது அந்த புற்றுநோய் மூலமாக இவர் இறந்துருக்காரு. இவரை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, சயின்டிஸ்ட்னால் எதிர்காலத்தில் இவர் உயிருடன் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு கிரேட் சயின்டிஸ்டாக சைக்காலஜியில். ஸோ அதனால் இவர் இன்னமும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம எதிர்காலத்தில் இவர் உயிருடன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இன்னமும் இவரை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு அதில் இன்னமும் ப்ராப்பராக இவரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றாங்களாம் அந்த உடலை. ஏன்னா இவர் கிரேட் சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதனால் அமெரிக்கன் கவர்மெண்ட்டே இவர் இந்த மாதிரி க்ரையானிக்ஸ் முறையில் இவர் பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு எத்தனையோ மில்லியன் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தினமும் அந்த லிக்விட் நைட்ரஜன் சொல்லுவாங்க, ஒரு கேஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக வச்சுக்கிறோம். ஸோ அந்த கேஸ் இன்செர்ட் பண்ணி ஒரு மனித உடலை அப்படியே ப்ரெஷர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்கள எதிர்காலத்தில் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு கூட கொண்டு வந்துடலாம்.